அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் எனக்கு கனிமொழி என்ற பெண்ணிடமிருந்து பேஸ்புக்கில் மெசேஜ் வந்தது. ஆரம்பத்தில் நான் பெரிதாக இன்ட்ரஸ்ட் காட்டவில்லை. ஸ்லோவாகத்தான் பேச ஆரம்பித்தேன். எங்களுடைய பேச்சு மெல்ல மெல்ல வளர்ந்து ரெகுலராக சாட் செய்யும் அளவுக்கு போனது. என்னைப் பற்றி முழுமையாக கேட்டு தெரிந்தும் கொண்டாள். அவளைப் பற்றியும் சொன்னாள். அவளுடைய பெயர் கனிமொழி என்றும் தற்போது 45 வயது ஆகிறது என்றும் அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது என்றும் தற்போது இருவருமே கல்லூரி படிப்பை முடிக்கப் போகிறாள் என்றும் சொல்லியிருந்தாள். அவளுடைய கணவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் பெரிய வேலையில் உள்ளார் என்றும் அவளும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பெரிய வேலையில் உள்ளாள் என்றும் கூறினார். தற்போது சென்னையில் ஒரு முக்கியமான ஏரியாவின் பெயரை சொல்லி அங்கு குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் சொன்னாள். டெய்லியும் தவறாமல் ஷேர் செய்வோம். வாய்ஸ் மெசேஜும் அனுப்புவாள். சில நேரம் ஆடியோ கால் கூட எனக்கு பண்ணுவாள். அருமையாக போய்க் கொண்டிருந்தது. எல்லா ரிலேஷன்ஷிப் போலவே முதலில் நாங்கள் நட்பாகத்தான் பழக ஆரம்பித்தோம். ஒரு நாள் கால் பேசும்போது கேட்டால் ஏண்டா நீயும் நல்ல ஒரு வேலையில தான் இருக்கிற, நல்ல டைமும் உனக்கு கிடைக்குது. ஜாலியாவும் பேசுற, எவ்வளையாவது லவ் பண்ணலையான்னு கேட்டா. அதான் உனக்கு கிடைச்சிருப்பாளேன்னு கேட்டா. உடனே நான் அதெல்லாம் இல்லை, காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப நான் உன்ன மாதிரி அழகா எவளா கிடைச்சா சேர்ந்து வாழலாம்னு நான் சொன்னேன். அவ உடனே சிரிச்சிட்டு ஏண்டா எருமை, எப்படி ஐஸ் வைக்கிற, என்ன நீ பார்த்ததே கிடையாது. போட்டோல கூட பார்த்தது இல்லை. அது மட்டும் இல்ல, எனக்கு காலேஜ் போகிற வயசுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் கூட வாழ்றாராம் அப்படின்னு சிரிச்சா. ஏன் உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் எங்கடா போனாங்கன்னு கேட்டு நக்கல் பண்ணா. நானும் உடனே அவளுங்க எல்லாம் வேஸ்டி, எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆண்டி பீஸ் தான் பிடிக்கும். ஐ லைக் ஆண்டிஸ் வெரி மச் அப்படின்னு சொன்னேன். இதுதான் நான் அவள முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைமா டீ போட்டு கூப்பிட்டது. அவளும் அதுக்கு ஒன்னும் சொல்லல. சிரிச்சிட்டு சரிடா ஆண்டி லவர் அப்படின்னு ஓட்டுனான். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடிக்கடி கால் பேசுவோம். எங்களுடைய ரிலேஷன் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆச்சு. சாட்டிங் கம்மியாகி இப்போ கால் பேசுறது அதிகமாயிடுச்சு. டெய்லி பேசுற அளவுக்கு வந்துட்டோம். ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது உன்ன பார்க்கணும் போல இருக்கு. போட்டோ காமெடினே சொன்னேன். இப்பவும் அவளுக்கும் என் மேல 100% நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ எனக்கு அவளுடைய போட்டோ ஒன்னு அனுப்பினான். உண்மையே சொன்னா நான் பார்த்ததுமே மயங்கிட்டேன். நடிகை சோனம் நாயர் மாதிரி செமையா இருந்தாங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நான் அவங்க போட்டோவை பார்த்த உடனே அவங்களை புகழ்ந்தேன். நீங்க இந்த அளவுக்கு அழகா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலேயே நீங்க 2 பொண்ணுங்களோட அம்மா மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். அவளும் வெட்கப்பட்டா. அதுக்கப்புறம் எங்க பேச்சு லவ் பக்கமா போச்சு. சில நேரம் நாங்க தாம்பத்தியம் பக்கமும் போயிட்டு வருவோம். ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன். நாம நேர்ல மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். பண்ணலாம்தான், பட் கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு சொன்னா. உனக்கு பிடிச்சிருந்தா வா, இல்லன்னா விட்டுடுன்னு சொன்னேன். ஒரு 2 நாள் கழிச்சு பேசும்போது நாளைக்கு மீட் பண்ணலாம்னு கேட்டா. நானும் மார்னிங் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் மீட் பண்ணுவோமான்னு கேட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டா. மறுநாள் நான் ஈவினிங் அவ சொன்ன ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ ஒரு 5 மணி வாக்குல வந்தா. அப்போ நேர்ல பார்த்ததுமே நான் சேர்த்துட்டேன். என்ன ஒரு அழகு, போட்டோவை விட நேர்ல இன்னும் சூப்பரா இருந்தா. அவ வந்து என்னடா அப்படி பார்க்கேன்னு கேட்டா. இல்ல ஒன்னும் இல்ல, போட்டோல விட நீங்க நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். உன்ன அழகின்னு சொல்லி இருக்க கூடாது, அதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா அந்த வார்த்தையை சொல்லிதான் உன்ன கூப்பிட்டு இருக்கணும்னு நான் சொன்னேன். அவ வெட்கப்பட்டா.
அவ உடனே வெட்கப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே எருமே ரொம்ப வழியாத வா போவோம்னு உள்ள ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போனான். உள்ள ஒரு கேபின்ல உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சோம். அது ஒரு பெரிய ஹோட்டல். சோ நோ ப்ராப்ளம். பல விஷயங்கள் நாங்க பேசினோம். அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை வெளிக்காட்ட வெட்கப்படுறா. கொஞ்சம் தயங்குறா. அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லாம வேற ஆள் கூட வெளியில இதுதான் வருது ஃபர்ஸ்ட் டைம். பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இடையில சர்வர் வந்து நாங்க ஆர்டர் பண்ணத வச்சிட்டு போயிட்டாரு. சோ இனிமே ப்ராப்ளம் இல்ல, யாரும் வரமாட்டாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்துல நான் அவகிட்ட சொல்லிட்டேன். கனி என்னால முடியல. நீ எனக்கு வேணும் ப்ளீஸ் தங்கம்னு கேட்டேன். நான் இதை கேப்பேன்னு அவ எதிர்பார்த்துதான் இருந்தா போல. எந்த ரியாக்ஷனும் காட்டாம என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் இதுதான் சான்ஸ்னு அவளை இழுத்து ஒரு முத்தம் கொடுத்தேன். அவ உடனே பயந்து எருமை ஏதாவது பார்க்க போறாங்கன்னு பயந்தா. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, வாடினை இழுத்து மறுபடியும் அவளுக்கு உதட்டுல ஒரு முத்தம் கொடுத்தேன். அவளுக்கு பயமா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நான் அவளை விடாம முத்தம் கொடுத்தேன். அவ பயந்துகிட்டு எனக்கு கோபரேட்டும் பண்ணா. முடிச்சிட்டு சொன்னேன் இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணாமே இருந்திருக்கலாம் போல. உன்னுடைய உதட்டை விட இந்த கிஸ்ஸ விடவா இதெல்லாம் டேஸ்டா இருக்க போகுதுன்னு சொன்னேன். அவ மறுபடியும் வெட்கப்பட்டு சிரிச்சா. ரொம்பதாண்டா நீ வளிர தொலைச்சுக்கோ எனக்கு வந்துர போகுதுன்னு சொல்லி என்ன ஓட்டுனான். நானும் சரி இதுக்கு மேல பப்ளிக் பிளேஸ்ல பண்ணக்கூடாது அப்படின்னு 2 பேருக்கும் சேஃப்டி முக்கியம்னு விட்டுட்டேன். அப்புறமா பில் பே பண்ணிட்டு வெளியில வந்து நாங்க கிளம்பிட்டோம். அதுக்கு அப்புறமா எங்குடைய பேச்சு முழுக்க முழுக்க லைஃப், கேரிங், கொஞ்சது, ரொமான்ஸ் அப்புறம் தாம்பத்தியம் இந்த மாதிரி விஷயங்களாவே இருந்துச்சு. ஆரம்பத்துல பேசவே கூச்சப்பட்ட கனி இப்போ என்கிட்ட பேசும்போதெல்லாம் கெட்ட வார்த்தையவே சகஜமா பேச ஆரம்பிச்சட்டா. நாங்க போல ரொம்ப செக்ஸியா கூட பேசி கொஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நான் டெய்லி அவகிட்ட கேப்பேன். நம்ம நேர்ல ஒரு தடவை சந்திக்கலாமா, நம்ம நேர்ல ஒரு தடவை சந்திக்கலாமா, எங்கேயாவது ரூம் போடட்டுமா அப்படின்னு கேப்பேன். அவ உடனே இல்ல இல்ல இப்போதைக்கு வேண்டாம் சந்தர்ப்பம் வரட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் போன் பேசும்போது நாளை மறுநாள் எங்க க்ளோஸ் ரிலேஷன்ஸ்ல ஒரு பங்கஷன் மதுரையில இருக்கு. நாங்க ஃபேமிலியோட போற மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு உடம்பு சரியில்ல, நான் வரலன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். அதனால என் ஹஸ்பண்டும் என் 2 பொண்ணுங்க மட்டும்தான் அந்த ஃபங்கஷனுக்கு போறாங்க. நான் என்னுடைய வீட்ல தனியாதான் இருப்பேன். என் வீட்ல என் மாமியார் இருக்காங்க. என்னுடைய பாதுகாப்புக்காக என் ஹஸ்பண்ட் அவங்களை விட்டுட்டு போறாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என் மாமியாரும் வயசானவங்கதான். அவங்க எப்போதுமே ரூம்ல தான் இருப்பாங்க. நைட் ஆனா தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் தூங்குவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நான் மாடியில தான் இருப்பேன். நீங்க மாடி ஏறிலாம் என் மாமியார் மேல வரமாட்டாங்க. எதுவா இருந்தாலும் கீழ இருந்துதான் கூப்பிடுவாங்க. அதனால நாம 2 பேரும் மாடியில ஜாலியா இருக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நைட் டைம் என் வீட்டு பக்கத்துல எங்கேயாவது இடத்துல நின்னு எனக்கு போன் பண்ணு. என் மாமியார் தூங்குறதும் நான் உனக்கு போன் பண்றேன். கதவை திறந்து விடுறேன். நீ மாடிக்கு வா நம்ம 2 பேரும் மாடியில ஜாலியா இருக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அடிக்கடி வெளிய சந்திக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தல இப்ப நீ கேட்ட டைமா நான் உனக்கு கொடுத்துட்டேன். நீ வந்து என்ன கிழிக்கிறன்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா. நான் வந்து என்னுடைய டேலண்ட உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அவ சொன்னது போலவே அவன் புருஷன் பொண்ணுங்க எல்லாருமே போன பிறகு நானும் நைட்டு 10 மணிக்கு மேல அவ வீட்டு பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ மாமியார் சீக்கிரமாவே சாப்பாடையும் கொடுத்துட்டு தூக்க மாத்திரையும் கொடுத்து தூங்க வச்சிட்டா. ஒரு 10 மணி 30 நிமிடம் மணிக்கு எனக்கு போன் பண்ணா.
நானும் உன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன்னு சொன்னேன். பக்கத்துல பார்த்துவா, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து என் வீட்டுக்குள்ள வந்துருன்னு சொன்னா. அதே மாதிரி நான் மெதுவா நடந்து போனேன். அவளும் வீட்டு கதவை திறந்து வச்சிருந்தா. நானும் டக்குன்னு யாரும் பார்க்காத நேரம் வீட்டுக்குள்ள போனேன். உடனே மாடிக்கு போ அப்படின்னு சிக்னல் காட்டினான். நானும் உடனே மாடிக்கு போயிட்டேன். அவன் வீட்டுக்காரனும் பொண்ணுங்களும் வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லி இருந்தா. அதனால என்னுடைய வீட்டிலேயே நீ 2 நாள் மாடியிலேயே தங்கிக்கணும்னு சொல்லி இருந்தா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 நாள் ஆசை தீர அவளோட சந்தோஷமா இருக்கலாம்னு அவளோட வீட்டுக்கு போனேன். அவளும் என்ன மாடியில இருக்க வச்சா. அதன் பிறகு கதவெல்லாம் பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு அவளும் மேல வந்தா. அதன் பிறகு எங்களுக்குள்ள என்ன நடக்கணும்னு நாங்க நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துச்சு. மறுநாளும் அவ கீழ போயி காலையில விடிஞ்சதுமே அவ மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மேல வந்துட்டா. இப்படியே சாப்பாடு செய்யறதுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டுமே கீழ போனா. மத்த நேரம் ஃபுல்லா அவ மேலதான் என் கூட இருந்தா. 2 நாள் நாங்க ஜாலியா இருந்தோம். அதன் பிறகு எப்படி நான் போனேனோ அதே மாதிரி நைட்டு அவளுடைய மாமியாருக்கு தூங்க வச்சுட்டு எனக்கு இன்னையும் காலையில விடிய காலையிலேயே என்னை அனுப்பி வச்சுட்டா. யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வரல. அதன் பிறகு அவ என்கிட்ட சொன்னா, நான் உன்ன ஒரு டெஸ்டுக்காக தான் கூப்பிட்டேன். அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. இதுக்கப்புறம் நம்ம வெளியில அடிக்கடி சந்திக்கலாம். ஏதாவது உனக்கு தெரிஞ்ச லாட்ஜ்ல ரூம் போடு. தினமும் வேண்டாம். வாரத்துல ஒரு நாள் எப்படியாவது நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதன் பிறகு நானும் ஒரு லாட்ஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் லாட்ஜ் வச்சிருந்தாரு. அவரை கரெக்ட் பண்ணேன். 1 மணி நேரத்துக்கு மட்டும் எனக்கு போதும்னு சொன்னேன். அவரும் ரூம் தர ஒத்துக்கிட்டாரு. வாரத்துக்கு ஒரு நாள் சொன்னேன். பரவாயில்லைன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு அவ வாரத்துல ஒரு நாள் அவ ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமே கிளம்பி வந்துருவா. அதுக்கப்புறம் சில நாள் ஆபீஸ்ல வேலை லேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் லேட்டா போவா. சில நாள் ஏதாவது ஒரு இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வாரத்துல ஒரு நாள் நாங்க சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் இப்படியே சில வருடங்களும் போச்சு. அதன் பிறகு அவங்களுடைய 2 புருஷன் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துல அவளுக்கு நான் தினமும் தேவைப்பட்டேன். அப்பதான் அவ என்ன பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சா. கொஞ்ச நாளையே அவளுடைய மாமியாரும் இறந்துட்டாங்க. இப்போதைக்கு வீட்ல அவளும் அவளுடைய கணவன் மட்டும்தான் இருந்தாங்க. இதனால கணவன் மட்டும் உயிரோட இல்லைன்னா என்ன தினமும் அவ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா. அதாவது என்கிட்டயும் சொன்னா. எனக்கும் அது விருப்பம்தான். அப்ப நான் சொன்னேன், உன் கணவனை க்ளோஸ் பண்ணிரலாமா? அவர தீர்த்து கட்டிட்டோம்னா நம்ம தினமும் சந்தோஷமா இருக்கலாமேன்னு சொன்னேன். அவளும் அதைதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. நானும் அதைதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்குமே பிரயோஜனப்படாத இவரு ஏன் உயிரோட இருக்கணும்? இவரு இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணி இருக்காரு. 1 கோடி ரூபாய்க்கு அப்ளை பண்ணிருக்காரு. இவர கதையை முடிச்சிட்டோம்னா அந்த பணம் எனக்கு கிடைச்சிரும். அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. நானும் இப்ப வேலைக்கு தான் போறேன். என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமே நோ ப்ராப்ளம். எனக்கு எந்தவிதமான இடையறவும் இருக்காது. அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு நாங்க திட்டமிட்டோம். அப்ப அவரை வந்து கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சலாமான்னு முதல்ல யோசிச்சோம். அப்பதான் அப்படி நாங்க ஏதாவது செஞ்சோம்னா அவருடைய கழுத்துல ஏதாவது காயங்கள் வந்து நாங்க மாட்டிப்போனும் முடிவு பண்ணோம். அதனால அவரை கழுத்து நெரிச்சு கொலை செய்யக்கூடாது. உடம்புல எந்தவிதமான காயமும் இல்லாம அவரை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப தூக்க மாத்திரை கொடுத்து சாகடிச்சலாமான்னு யோசிச்சோம்.
இல்ல ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே அதை தெரிஞ்சிரும். வயித்துக்குள்ள மாத்திரை இருக்கறதாலதான் அவர் இறந்தார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால மாத்திரையும் எதுவுமே கொடுக்க கூடாது. மருந்தோ விஷமோ எதுவோ கொடுத்து அவரை சாகடிக்க கூடாது. அதையும் தாண்டி வேற ஏதாவது விஷயத்தை வேற ஏதாவது பண்ணிதான் அவரை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். அப்பதான் எங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ஏன் அவருடைய அந்த உறுப்பை நசுக்கி சாகடிக்க கூடாது? அதை நசுக்கி சாகடிச்சிட்டோம்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உடம்பிலையும் எந்தவிதமான காயமும் தெரியாது அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். அதுக்காக நான் ஒரு கூலிப்படையை சேர்ந்த 2 பேரை போய் பார்த்தேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் இந்த விஷயத்தை சொல்லி என் கனிகிட்ட இத சொன்னேன். 2 பேரு நைட் உன் வீட்டுக்கு வருவாங்க. நீ பின்பது கதவை திறந்து வச்சிரு. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு உன் கணவரை நசுக்கியே கொலை செஞ்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போயிருவாங்க. நீ உன் புருஷன் இறந்த மாதிரி நீ டிராமா போட்டு நாடகம் மாடுரு அப்படின்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொன்னான். நான் அப்ப அவகிட்ட சொல்லி இருந்தேன். அவங்க 2 பேரு வருவாங்க. அவங்களோட சேர்ந்து நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அப்பதான் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாம கச்சிதமா காரியம் முடியும் அப்படின்னு சொன்னேன். அவளும் முதல்ல சரின்னு சொன்னா. ஆனா அந்த டைம்ல 2 பேரு வீட்டுக்கு போன பிறகு அவ புருஷனை கொலை செய்றதுக்கு அவ பயந்தா. இல்ல என்னால முடியாது. நீங்க 2 பேருமே பண்ணிருங்கன்னு சொல்லி அவ பின் வாங்குறா. 3 பேரா சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிறதும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிறதும் ஒருத்தர் இன்னொருத்தர் வாயை மூடுன இருந்தா இன்னொருத்தர் சுலபமா அதை நசுக்கி கொலை செய்ய முடியும். ஆனா அவ திடீர்னு எனக்கு பயமா இருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பின் வாங்கிட்டா. இதனால என்ன செய்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க சரி நாங்க 2 பேருமே இந்த கதையை முடிச்சிட்டு போறோமோ சொல்லி கூலிப்படையை சேர்ந்த 2 பேருமே கனியுடைய ஹஸ்பண்ட கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அந்த டைம்ல ஒருத்தர் அவருடைய உறுப்பை வந்து நசுக்கும் போது வழி தாங்க முடியாம அவர் கத்திட்டாரு. வாயை பொத்த அவங்களால 2 பேரு மட்டுமே செஞ்சதால சரியா அவங்களுடைய வாயை பொத்த முடியல. இதனால அவரு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு வழியில. அப்ப அவங்க எச்சரிக்கையா கொண்டு போன ஒரு இரும்பு ராடு எடுத்து அவருடைய தலையில ஓங்கி அடிச்சிட்டாங்க. அந்த டைம்ல வழியால அவர் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதைவிட அவர் பயங்கரமா கத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய மண்டை உடைஞ்சு இரத்தமும் வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ குழிப்படையை சேர்ந்த 2 பேரு பின்வாசல் வழியாவே ஓடிட்டாங்க. அந்த சமயத்துல இதுக்கு கனிக்கு பதட்டமாகி என்ன செய்யறதுன்னு தெரியாம உடனடியாக அவர் கத்துறதுமே கூச்சல் படுமே அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. அப்போ கனி உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் யாரோ மருமனவர்கள் வந்து என்னுடைய திருடுறதுக்காக வந்திருக்காங்க. என் கணவன் வந்து அவரை தடுக்கும்போது இந்த மாதிரி தலையில அடிச்சிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அவருடைய கணவனை கூட்டிட்டு போய் நம்ம உடனடியாக மருத்துவமனையில அட்மிட் பண்ணோம். அப்ப மண்ட ஓடு கிராக் ஆயிருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 மணி நேரமா ஆபரேஷன் பண்ணி அவரை எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அதன் பிறகு இது போலீஸ் கேஸ் ஆச்சு. போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க. எப்படி வந்தாங்க? திருடுகள் எப்படி வந்தாங்க? என்ன எதுன்னு விசாரிக்கும் போது தெரியல. திருடங்க வீட்ல திருட வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பூட்டிய வீட்டுக்குள்ள எப்படி திருடம் வர முடியும்? எப்படி வந்தாங்க என்ன எதுன்னு பார்க்கும்போது பின்வாசல் கதவை திறந்திருந்துச்சு. யார் இந்த பின்வாசல் கதவை திறந்து வச்சா? என்ன ஏதுன்னு போலீசார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டாங்க. ஒரு கட்டத்துல கனி மீதே போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. உடனே கனியக காவல் நிலையம் அழைத்து சென்று தங்களுடைய பாணியில விசாரணை செஞ்சாங்க. பயந்து போன கனி அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. நான் என் காதலுடன் சேர்ந்துதான் என் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டேன். குழிப்படியை வச்சு கதையை முடிக்க முயற்சி பண்ணேன்.
அவருடைய ஆணுறுப்பை நசுக்கி கொலை செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா எங்களுடைய திட்டம் சதுபிரிச்சு அப்படின்னு சொல்லி அனைத்து விஷயங்களையும் வாக்கு மூலமாக கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில போலீசார் என்னையும் கைது செஞ்சிட்டாங்க. தற்போது அவரை கொலை செய்ய முயன்றதால தற்போது கனியோட சேர்ந்து நானும் கம்மி அண்ணி கொண்டிட்டு இருக்கேன். எங்களோட நாங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில கூலிப்படையை சேர்ந்த 2 பேரும் இப்ப எங்களோட சேர்ந்து அவங்களும் கம்மி எண்ணிட்டு இருக்காங்க.